பிரியமானவர்களே, உங்கள் பாதையிலே நாங்கள் எதற்காக கூடி வந்த வேண்டும் என்றால், நாங்கள் என்ன சொல்கிறோம் என்பதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த சந்தோஷத்தை உங்களுக்கும் நீங்களும் கூட பெற்றுக்கொள்ளும்படியாக அதை அறிவிப்பதற்காக உங்கள் மத்தியில் வந்திருக்கிறோம். ஏனென்றால் நீதிமான் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவன் கொடுக்கிற அந்த நித்திய ஜீவனை இழந்து போனோம். எப்பொழுது நாங்கள் நீதிமான்கள் அல்ல என்பதை நாங்கள் நினைக்கொண்டோமோ, அந்த வார்த்தையை நாங்கள் எப்போது ஏற்றுக்கொண்டோமோ, அப்போது தேவனிடத்திலே வந்து தேவனிடத்திலே நாங்கள் ஒத்துக்கொண்டோம் நாங்கள் நீதிமான்கள் அல்ல என்று. பாவம் எந்த வேற்றுமை இல்லை, எல்லாரும் பாவம் செய்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த உலகத்தில் அநேக வேறுபாடுகள் இருக்கிறது, அநேக பேதங்கள் இருக்கு, நிற வேற்றுமை இருக்கிறது, அங்கே ஜாதி வேற்றுமை இருக்கு. ஆனால் பாவத்துல எந்த வேற்றுமையும் இல்லை. தேவன் சொல்கிறார், యేసు రక్తం ప్రతి పాపం నుండి మనకు పవిత్రంగా చేస్తుంది. యేసు క్రీస్తువిன் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ఎప్పుడైతే నీ పాపం గుర్తించావో, எப்பொழுது நீ பாவம் என்பதை உணர்ந்து கொண்டாயோ, ఎప్పుడైతే నీలో నీతి లేదని గుర్తించావో, எப்பொழுது உன்னிலே நீதி இல்லை என்பதை அறிந்து கொண்டாயோ, యేసు ప్రభువని இயேசுவானவர் நீ நோட்டில் ஒப்புக்கொண்டு இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு இருதயத்தில் ஏற்றுக்கொண்டால் அவர் உன்னை நீதிமானாக மாற்றுவார். தேவன் உலகத்தை இவ்வளவாய் நேசித்தார், அதனால் தான் அவருடைய ஒரே குமாரனை இந்த உலகத்திலே அவர் அனுப்பினார். அவரை நாம் தேடினால், அவரிடத்துல நாம் ஜெபித்தால், அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்று விசுவாசித்தால், நம்முடைய பாவங்களை அவர் கழுவி நம்மை பரிசுத்தமாக மாற்றுவார். உங்களை யாராகிலும் யாராகிலும் பரிசுத்தமாக நீங்கள் மாற்றப்பட வேண்டுமானால் ஒரே வழியான இயேசுவானவரை நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். அவர் விதமாய் சொல்கிறார், நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமா இருக்கிறேன். என்னால் இயலாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரமாட்டான். அவரே வழி என்று சொல்லும் போது நாம் வேற யாரிடத்துல நாம் அங்கே வேண்டிக் கொள்ளக்கூடாது. ஒரே தேவனா இருக்கிறார், ஒரே வழியாக இருந்தாலும் இயேசுவானவரை